பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் டேவிட் அண்ட் லிசா என்ற ஆங்கில படம் ஒன்றை பார்க்க நேரிட்டது. அந்த டேவிட் அண்ட் லிசா என்ற திரைப்படம் மனநோயாளிகளின் காப்பகம் ஒன்றை மையமாக கொண்டிருந்தது. மனநோயாளிகளாக டேவிட்டும் லிசாவும் ஒருவர் மேல் ஒருவர் ஈடுபாடு கொண்டு நாளடைவில் காதலர்களாக மாறுவதை அந்த திரைப்படம் விவரித்து சென்றது. இந்த படத்தினால் பெரிதும் கவரப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்களையும் மனநோயாளர்களாக காட்டாமல் கதாநாயகியை மாத்திரம் அவ்விதம் காட்டி திரைப்படம் ஒன்றை உருவாக்கினால் என்ன என்று யோசித்தார். தமிழ் சூழலுக்கு ஏற்ற விதத்தில் கதையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. திருமணமான உடனேயே விபத்தொன்றின் காரணமாக கதாநாயகி தன் கணவனை இழந்து விதவையாகி விடுகின்றாள். அந்த அதிர்ச்சி அவளை மனநோயாளியாக்கி விடுகின்றது. தான் ஒரு விதவை என்பதை கூட அறிய முடியாத நிலையில் அவள் இருக்கின்றாள். தனக்கு சிகிச்சை அளிக்க வந்த வைத்தியரையே அவள் காதலிக்க ஆரம்பிக்கின்றாள். இப்படி ஒரு கதை அமைப்புடன் 1965 வெண்ணிற ஆடை என்ற ஒரு திரைப்படம் வந்தது. வயது வந்தோர் மட்டுமே பார்க்கக்கூடிய விதத்தில் சான்றிதழ் இந்த படத்துக்கு வழங்கப்பட்டது. இதற்கு அன்று சொல்லப்பட்ட காரணம் கதாநாயகி சில காட்சிகளில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டுடன் தோன்றுகின்றார் என்பதாகும். நல்ல வேளையாக இப்போதைய கதாநாயகிகளை பார்க்கும் பெரும் பாக்கியம் அந்த தணிக்கை அதிகாரிகளுக்கு ஏற்படவில்லை. இந்த படத்திற்காக முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு நடிகை மிகவும் ஒல்லியாக இருக்கின்றார் என்ற ஒரு காரணம் காட்டி பின்னர் நீக்கப்பட்டார். அவர் பின்னர் வட இந்தியா சென்று புகழ் பூத்த ஒரு நடிகையாக விளங்கினார். அந்த நடிகை ஹேமமாலினி. வெண்ணிற ஆடையில் ஹேமமாலினி நடிக்கவிருந்த பாத்திரத்தை பின்னர் ஏற்று நடித்தவர் நிர்மலா அவர்கள். இது அவருக்கு அறிமுகம் வழங்கிய ஒரு திரைப்படம். அவருடன் இந்த படம் மூலமாக இன்னும் 3 பேர் அறிமுகமானார்கள். அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்த், சட்டம் பயின்ற மூர்த்தி, நடிகை சந்தியாவின் புதல்வி ஜெயலலிதா ஆகியோர் அவர்கள். பின்னாட்களில் இந்த வெண்ணிறாடையின் பெயர் கொண்டே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஸ்ரீதரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் அவர்கள் இந்த படத்தில் பணியாற்றவில்லை. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள். படத்தின் இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள். பாடல் காட்சியில் தோன்றும் முக்கிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த், ஜெயலலிதா. பி. சுசீலாவின் இனிமையான குரலில், கண்ணதாசனின் அழகான வரிகளில் இப்போது நாம் இந்த பாடலை பார்க்க போகின்றோம். சங்கராபரணம் ராகத்தில் அமைக்கப்பட்ட இந்த பாடலில் நிலவே உன்னை அறிவேன், அங்கே நேரே ஒரு நாள் வருவேன், மலர்ந்தால் அங்கு மலர்வேன், இல்லை பனி போல் நானும் மறைவேன் என்றார் கண்ணதாசன் அவர்கள்.
தயாரிப்பாளர் GN வேலுமணியின் சரவணா பிலிம்ஸ் சார்பில் 1966 சந்திரோதயம் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது. K. சங்கர் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படத்தில் MGR ஒரு பத்திரிகையாளராக நடித்தார். இவருடைய ஜோடியாக தோன்றியவர் ஜெயலலிதா. கண்ணதாசனுக்கு ஒரு மாற்றாக MGR-ஆல் முன்னிறுத்தப்பட்ட வாலி அவர்கள் இந்த படத்தின் பாடல்களை எழுதினார். இப்போது இடம்பெறப் போகும் இந்த பாடலில் வாலியின் குளுமை தரும் வரிகளை நாம் காணலாம். குளிர்காற்று கிள்ளாத மலர் அல்லவோ, கிளிவந்து கொத்தாத கனி அல்லவோ, நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ என்ற வசீகரமான வரிகளை கொண்ட இந்த பாடலை காதல் ரசம் ததும்ப பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், P. சுசிலா ஆகியோர். அவர்கள் இணைந்து பாடிய முக்கியமான பாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த பாடல் காட்சியில் MGR ஜெயலலிதா தோன்றுகின்றார்கள். சாரங்கா ராகத்தின் வசீகரங்களை மெல்லிசையாக மாற்றும் வித்தையை சாதித்து காட்டியவர் MS விஸ்வநாதன் அவர்கள். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ. ஒரு பெண்ணானது, தாமரை இரு கண்ணானது.
எனக்கென்று சுகம் வாங்க துணை தேடவோ மலர் மேனி தனை கண்டு மகிழ்ந்தாடவோ மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ